அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதியே உட்கார்ந்து கூட. ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. அருளாற்றல், பேராற்றல், பெருமகா பிரபஞ்ச ஆற்றல், முக்கோடி நவகோடி ஆற்றல்கள்லாம் ஒருங்கிணைத்து ஓர் ஆற்றலாய் பிரபஞ்சமாக, சிவப்பிரபஞ்சமாக, சித்த பிரபஞ்சமாக, உயர் பிரபஞ்சமாக, பஞ்சபூதமாக அமர்ந்து சிவலிங்கமாக, சிவலிங்க ரூபமாக, உன்னத உயர் சூட்சம லிங்கமாக கொடுக்கப்பட்டு அருளப்பட்டு வழங்கப்பட்டு கலியுக மாற்றம் என்னும் அற்புதமான அத்தகைய நிலைக்காக தவ நிலையில் சித்தனுக்கு வழங்கப்பட்ட சிவ சூட்சம மகா லிங்கமானது அமர்ந்திருக்க, அத்தகைய லிங்கத்தை இயல்பு நிலையிலே அமர வைத்து அபிஷேக நிலைகள் கண்டு ஆதாரண நிலைகள் கொண்டு அத்துணை தேவாதி தேவர்களும் அடைக்கலமாகி அற்புதமாக தவ சிவ பூஜை முறைகளை கண்டு அற்புதமாக நெய்வேத்திய நிலைகளை உண்டு நித்தியமும் நடைபெறுகின்ற சூட்சம பூஜைதனிலே இயல்பாக இன்றைய அற்புதமான முழுமதி நாளிலே நிறைமதி நாளாக திகழ்கின்ற அற்புதமான தருணமதிலே அற்புத லிங்கத்தை வணங்கி அதற்குள் இருக்கின்ற அத்துணை ஆற்றல்களையும் ஓம் அகதீஷாய நமக என்கின்ற உன்னதமான நாமத்திலே வணங்கி உயர் சபையிலே கன்னி மூலையிலே அமர்ந்திட்ட அற்புதனை வணங்கி விஸ்வமித்ர மகரிஷியை வணங்கி ஆட்சி சூடியை சிவசபைக்கு கொடுத்து அற்புதமாக அமர்ந்திருக்கின்ற நித்திய ஆட்சியில் முதலாசி அருகின்ற அவ்வையை வணங்கி காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரிய நிலைகள் வென்ற ஒருவனே மகாவீரன் என்கின்ற உன்னதமான உயர் நிலையை உலகிற்கு எடுத்து எம்பிய மகாவீரரை பணிந்து தவசி தம்பிரானாம் ஆற்றல் மிகுந்த குருமறையிலே இருந்து வந்து அமர்ந்திருக்கின்ற சித்தனை வணங்கி சிவவனத்திலே தவம் இருக்கின்ற சித்த கூட்டங்களை வணங்கி பாம்பாட்டி பெருமகனாரை வணங்கி பார்வோற்றும் மகா சபையிலே பேறு பெற்ற பெருஞ்சபையிலே பாராள வந்த சபையிலே பக்குவப்பட்டு சித்தன் அமர்ந்த சபையிலே பக்குவப்பட்ட சீடர்கள் அவன் வழி வருகின்ற அகத்தியம் நாமத்தை உரைத்து அற்புதம் காண்கின்ற அருள் காட்சி, சிவகாட்சி, சித்த காட்சி, உயர் காட்சி, உன்னத தேவலோக காட்சிகளை எல்லாம் நம்பி வருகின்ற, நாடி வருகின்ற, தேடி வருகின்ற, வணங்கி நிற்கின்ற, பணிந்து நிற்கின்ற இல்ல சிறார்களுக்கு முதற்கொண்டு அகத்தியன் போய் அன்பின் வடிவமாக, அருள் வடிவமாக, சிவரூபனாக, சித்த பெருமகனாக, தந்தையாக, தாத்தனாக, அவன் உறவினனாக இருந்து வழிநடத்தி செல்கின்ற அற்புதமான சபை இச்சபை ஒன்றே என்பதை கூறி குழந்தைகளுடன் குழந்தைகளாக, மழலைகளுடன் மழலையாக பாடசாலைக்கு செல்கையிலே அற்புதமாக சூட்சமத்திலே உடன் சென்று அத்தகைய தகுதி நிலைகளை உயர்த்தி தரம் உயர்ந்த மதிப்பெண்களை பெற்று தருகின்ற மகத்துவத்தையும் அகத்திய பெருமகனார் செய்து கொடுக்கின்றார். ஆங்காங்கே தடைபட்டு, இடைபட்டு, நொடிப்பட்டு, நோய்பட்டு, வாய்ப்பட்டு, ஏமாற்றப்பட்டு, வஞ்சிக்கப்பட்டு வருகின்ற மாந்தர்கள் வணங்கி நிற்கின்ற தருணமதிலே அத்தகைய நேரத்திலே வரம் அருள்கின்ற அற்புதமான சிவசித்த உயர் சித்த உன்னத பெருஞ்சித்த சித்தனுக்குள் ஆற்றலாய் அமர்ந்திருக்கின்ற அகத்தியன் அனுக்கிரகம் கொடுக்கின்ற நிலையானது அணு பொழுதும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அற்புதமான அங்கங்கு நாடக நிலைகள் போல் நடிப்பு, நயவஞ்சக நிலை கூறிய ஆன்மீக தலம் போல் இத்தலம் இல்லை என்பதை அனைவரும் உறைந்து கொடுப்பவனாக இருந்தாலும் கொடுக்காதவனாக இருந்தாலும் பணிபவனுக்கே இங்கு அற்புதங்கள் நிகழ்கின்றது என்பதை உரைத்து அவன் சான்றோன், இவன் நாளும் தெரிந்தவன், இவன் நாளும் வைத்திருக்கின்ற அற்புதமான நிலையிலே உள்ள செல்வந்தன், இவன் ஒன்றுமே இல்லாத உடை கூட எடுக்க முடியாத நிலையிலே உள்ளவன், இவன் அந்த மாற்று நிலையிலே உள்ள ஜாதிக்காரன், இவன் உயர் நிலையிலே உள்ள ஜாதிக்காரன், இவன் எவனாக இருந்தாலும் பணிந்து நிற்பவனுக்கு இங்கு மரியாதையானது அன்பின் வடிவமாக, கருணையின் வடிவமாக, பரிவின் வடிவமாக, பண்பின் வடிவமாக, மகத்துவத்தின் வடிவமாக, மகேஸ்வரன் வடிவமாக அருளப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது, வழங்கப்படுகிறது. வாரி 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 11,000 யுகத்தையும் தாண்டி தவம் இருந்த
பிரபஞ்ச புண்ணிய கிடங்கிலே இருந்து அள்ளி அள்ளி வார்த்தெடுத்து வணங்கி நிற்கின்ற அத்தகைய சிரசின் மேல் புண்ணியத்தை ஊற்றி அவனை புனிதனாக்குகின்ற சித்தனாக்குகின்ற சிவமாக்குகின்ற அதையும் தாண்டி அற்புதனாக்குகின்ற அற்புதமான நிலை நடைபெற எத்தனித்து அமர்ந்திருக்கின்ற எத்தனித்து ஏற்றமிகும் சபை கண்டு எப்பொழுதும் வருவோர்களை வணங்கி நிற்போர்களை அல்ல குறையாத அத்தகைய அட்சய பாத்திரத்திலே இருந்து புண்ணியத்தை வாரி வழங்கு கொண்டிருக்கின்ற அற்புதமான அகத்திய பேராற்றலின் திருவடி வணிந்து திருத்தால் வணிந்து ஞானியர்களை அனைவரையும் வணங்கி நல் பேராற்றல்களை எல்லாம் வணங்கி பெரும் பிரபஞ்ச அன்பு ரூபங்களை எல்லாம் வணங்கி அகத்தியத்தை ஜெகத்தியத்தை எங்கும் காணா நிகழ்வாக எங்கும் பெற முடியாத நிகழ்வாக இறையை அழைத்து நிகருக்கு நிகராக நேருக்கு நேராக உடன் அமர வைத்து உரை கேட்கின்ற ஆசி மொழி கேட்கின்ற அற்புதமான ஒரே நிலை கொண்ட சித்த நிலை கொண்ட சிவ நிலை கொண்ட சிவராஜ்யம் அகத்திய பெருராஜ்யம் நடைபெறுகின்ற உன்னதமான உயர் சித்தன் சிவமகா வாழை சித்தன் அமர்ந்த தலம் அகத்தியனை அழைத்து பேசுகின்ற அற்புத சித்தன் அமர்ந்த தலம் என்பதை அனைவரும் புரிந்து அற்புதமாக அனைவரின் அற்புதமான அத்தகைய சரணாகதி நிலையினை வாழை சித்தன் அகத்திய பெருமகனாரின் திருப்படியிலே சமர்ப்பணம் செய்து யாமும் பணிந்து அகத்தியமே வருக, அப்பனே வருக, ஐயனே வருக, ஆசானே வருக, ஓம் அகத்தியாய நமக என்கின்ற அற்புதமான நாமத்திலே ஒட்டுமொத்த ஆற்றல்களையும் தாங்கி நிற்கின்ற தவ சிவ மகா யோகியே வருக வருக, எம் ஆசானே வருக. ஓம் அகதீஷாய நமக, ஜெகதீஷாய நமோ நமக. அருள் நிறை இறை சபை கோலமாய் கொண்ட கோலமதை தான் நின்ற கோலத்திற்குள் கண்ட கோலங்கள் உள்ளுக்குள் ஏற்று நின்ற சீடர்களின் நடுவில் நடு நாயகமாய் வீற்றிருக்கும் சிவமகா வாழை சித்த சபைதனில் அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோம். உள்ளுக்குள் எழுகின்ற பேரொளி அவ்வொளி பேரொளியா அல்லது பேர் அற்ற ஒளியா என்னும் நிலைதனை உள்ளுக்குள் ஆராய்ந்து அமர்ந்து காணும் தவமதற்கு அகத்தியன் யாம் அனுமதி நல்கி ஏற்றமுடன் சிவசபையில் சித்த தேவ ராஜபூதகணங்கள் எல்லாம் சிவராஜ பூதகணங்கள் எல்லாம் தவமிருக்கும் சபைதனில் தவம் ஏற்கனல் அனுமதிதனை வேண்டுகின்ற அவ்வேளைதனில் தவம் இயற்றிக் கொண்டிருக்கும் கணங்களுக்கு யாம் அகத்தியன் கட்டளையிட்டு இடம் பெயர்ந்து அமர்ந்து அவர்களை இடம் பெயர் அமர வைத்து அத்தலத்தில் வழங்கும் அனுமதியின் அற்புத நிலைதனை உணர் தவம் கொள்க என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்குகிறார். அவ்வாறு சித்தன் சீடன் இல்லால் உள்ளமர இறை நூல் தாங்கும் சீடன் ஆற்றலாக கிளை வளர் நூலாக ஒளி பெரும் நூலாய் விளங்கும் அந்நூல் தாங்குபவன் இம்மேடைதனில் அவன் ஒருவன் மட்டும் இம்மேடைதனில் தென் திசையில் கீழ் திசையில் வடதிசை நோக்கி கதிரவன் ஒளி பரவா நிலையதில் அமர்ந்து ஆற்றலாய் தவம் காண அற்புதமாய் ஒவ்வொருவரும் மணியோசை எழுப்பும் நிலைகளிலிருந்து கீழ் திசையில் அவரவர் எதிரும் புதிருமாக தம்பதியர் ஒருவருக்கொருவர் அருகாமையில் 3 அடி இடைவெளி விட்டு யாவரும் தவம் கண்டு சித்தனோடு ஆகம நெறிமுறை கடைப்பிடிக்க அகத்தியன் யாம் நல்லாசிகள் நல்கி உள்ளுக்குள் பூஜ்ஜியத்தை கொண்டமர சிவராஜ்யத்தை கண்டமர அகத்தியன் ஆசி வழங்கி எழுகின்றோம். சுபணிகள் ஓம் அகதீஷாய நமக, ஜெகதீஷாய நமோ நமக. ஆமா, அந்த திறனையில வந்து நீ அந்த முக்கில் உட்காந்து வடக்காம உட்காந்து